வெற்றி வாழ்வு திருச்சபையின் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களை ஒன்று கூட்டின உம்முடைய தயவிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆராதனை வேளையை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். பாடுகிறதான பாடல்கள் மூலமாய் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, இசைக்கருவிகளை வாசிக்கிற தாசர்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு ஆண்டவரே வந்திருக்கிற மக்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையாய் அவைகள் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். யோபு 42 அதிகாரம் 2 சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, யாராலும் தடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு தரிசனம் தந்தால் அதை நிறைவேற்றி முடிப்பார். யோசேப்பு கண்ட தரிசனத்தை அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். அவர் சர்வ வல்ல தேவனாக இருப்பதால் எப்பேற்பட்ட சவால்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்தாலும் அதை ஜெயிக்க நம்மாலே முடியும். மீகா 2 அதிகாரம் 13 சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். தடைகள் வந்தாலும் அதை பதரை போல உடை தெரிபவர் நம்முடைய தேவன். ஆமென். நம்முடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. தேவனை நாம் பற்றி கொண்டால், நாம் விசுவாசித்தால், கடலை கூட மிக சுலபமாக வெட்டாந்தரையை போல கடந்து போகலாம். அல்லேலூயா. அவருக்கு நிகர் அவர் மாத்திரமே. ஆமென். இந்த வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நாம் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்
சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் நீங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் நீங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அவருக்கு ஒப்பானவர் அவர் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இந்த வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை எல்லாம் தேவன் நமக்காக மாத்திரமே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சர்வ வல்ல தேவன். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவன். ஆகவே அந்த வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது, தவறி போகாது. ஹல்லேலூயா. மரித்து போன சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்த அந்த வார்த்தை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றினவர் அவர். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே தவறி போகாது. குறிப்பிட்ட காலத்திலே அவைகள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் தாவீது தன் குமாரன் அப்சலோம் துரத்தும் போது தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதமாக அது இருக்கிறது. அதிலே 3ஆம் வசனத்திலே, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவனுடைய தகப்பனே தாவீதை ஒரு பொருட்டாக எண்ணாத போது தேவன் அவரை எடுத்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்தார். நாம் நினைத்து பார்க்க முடியாத, எண்ணி முடியாத காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 105 17 18 19 20 ஆகிய வசனங்களிலே, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. தரிசனத்தை கண்ட யோசேப்பை சகோதரர்களே குழியிலே போட்டு விட்டார்கள், விற்று விட்டார்கள். ஆனால் குழியில் இருந்த அவனை எடுத்து தேவன் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே அவனை வைத்தார். ஹல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த சூழ்நிலையின் மத்தியிலே விடுதலையாக வைப்பார். அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவை நமக்கு நடைபெறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. இந்த இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் என்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால்
ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். விவரிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிறார், சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் மாத்திரமே நம்முடைய ஆதாரமாய் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாய் மாறிவிடும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஏந்துகிறார், தாங்குகிறார், நம்மை தப்புவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத நம்மை எடுத்து அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறார். ஆமென். நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார், தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மிகவும் அதிகமாய் நமக்கு காணப்படுகின்றது. ஆமென். ஒரு காரியத்தை நம்மிலே துவங்கினால் அதை முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரை நம்மோடு கூட இருந்து அந்த காரியத்தை முடிக்க செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் எடுத்த காரியத்திலே எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து, தாமதமானாலும் அந்த தாமதத்தை அவர் பொருட்படுத்தாமல் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய், நன்மையாய் அந்த காரியம் நமக்கு முடியும்படியாய் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்
துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுவோமா? நீ நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கரங்களே எங்களுக்கு ஆதாரமாக இருக்கட்டும். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம்,
மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். சொல்லுவோமா நாம் எல்லோரும்? காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம்,
காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆமென் ஆண்டவரே, ஆமென் அப்பா, ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் வாக்கு கொடுத்த தேவன், ஒருபோதும் வாக்கு மாறாதவராக இருக்கிறீரப்பா. பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனம் மாற நீர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்து முடிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. காலங்கள் ஒரு நாள் மாறி போகலாம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நீர் ஒருபோதும் மாறாத தேவனாய் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீரே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளின் மத்தியிலும் அப்பா நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை அந்த சூழ்நிலைகளில் இருந்து அப்பா மேலே தூக்கி எடுக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையிலே இருக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட வந்து ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து நீர் தூக்கி எடுக்கிறீரே. உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணமாக்குகிறீரே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் முறியடிக்கத்தக்கதான பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உள்ளாய் நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் எங்களுக்குள்ளாய் இருக்கிற நீர் பெரியவர் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் விவரிக்கவே முடியாத அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களை, தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தம் எங்களை தகுதிப்படுத்தினதே, உம்முடைய பிள்ளையாக மாற்றினதே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆதாரமாய் இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை வேளையிலே மகிமையாய் நீர் எங்கள் மத்தியிலே பிரவேசித்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வார்த்தையின் வேளையிலும் ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேளையை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எதற்காக விதைக்கிறோம் என்பதை நம்ம நன்று அறிந்து கொள்வது மிக அவசியம். ஏன்னா உலகத்தார்கள் இதை பணத்தை போல் பார்க்கிறார்கள். ஆனால் விசுவாசிகளாகிய நாம், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் இதை அப்படி பார்க்கக்கூடாது. இது ஒரு விதை போல பார்க்கணும். ஏன் விதையை போல பார்க்கணும்னா, தேவன் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணமாக வச்சிருக்கிறாரு. ஆனால் அது உலகத்தார்கள், அஞ்ஞானிகள், அவர்களுக்கு தெரியாது பாருங்க. அதனால தான் அவர்கள் அதை நாடி தேடுகிறார்கள். இந்த பணத்தை பின்னாடி போகிறது, ராம் முழுதும் கஷ்டப்படுறது, ஓவர் டைம் பார்க்குறது,
ஏன்னா அவங்களுக்கு பணம் முக்கியம். ஆனால் நமக்கு பணம் முக்கியம் இல்லை, வேற ஒன்று முக்கியம். என்னன்னா நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் தேவன் இப்பேற்பட்ட காரியத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். என்னன்னா நீங்கள் அதை விரும்பி விதைக்க வேண்டும். ஆமாம், உங்களுக்கு பணம் ரொம்ப அவசியம், முக்கியம்தான். எனக்கும் தெரியும், எனக்கும் பணம் அவசியம்தான். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எதை ஆதாரமாய் கொண்டிருக்கிறது? அது ரொம்ப முக்கியம். பணம் முக்கியம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்போ இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கு. வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறது வைக்கும் இல்லை. அவைகளும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளும் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம குறித்து தேவன் என்ன ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்றால், முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டும், அவர் உங்களை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார். இதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். ஏன்னா என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை உடுத்துறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தேடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா ஆதியாகமத்தில் நாம் பார்க்குறோம், அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரம் அவர் கொடுத்தது, இந்த ஜீவன் அவர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது, நல்ல வேலை அவர் கொடுத்தது. அப்போது நம்ம நோக்கம் என்ன தேவனை குறித்துன்னா, நீங்கள் இந்த பூமியில் நன்றாய் சுகித்திருப்பது தான் அவர் நோக்கம். அப்போ பணம் வேணும்னா ஆமாம் வேணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ரீதியில் செயல்படுகிறது. நாம் ஆவிக்குரிய மனிதர்கள். ஆகவே தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். இது இயேசுவே சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்தில் பாருங்க, இயேசுவே சொல்றாரு பாருங்க, என்னன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். முதல்ல தேவன் கவலைப்படாதிருங்கள் சொல்றாரு. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொன்னேன், அஞ்ஞானிகள் அதை தேடுறாங்க. ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் என்ன தேட வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா வார்த்தை. அதை பிரத்யட்சமாய் கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அது ஆவிக்குரிய ரீதியில் வேலை செய்யும். அது தேவனுடைய வல்லமை, அது ஆசீர்வாதம். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்படி நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ அந்த பலத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த பலம் பெருக வேண்டும். ஆகவே தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கும்படி வந்திருக்கிறோம். இதில் மத்தேயுல சொல்லப்படுகிறது கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இப்படி இருக்க 12:28 வசனம், இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள்.
அப்போ கவலைப்படக்கூடாது, கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். 31ஆம் வசனம் சொல்லுவது, அதில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறது. இதில் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தையே அப்படின்னு வருது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்க. அப்படின்னா அவர்கள் அதை பார்க்குறாங்க, நீங்கள் இவரை பார்க்கணும். இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் இந்த பணத்தை விஷயத்தில்? ஏன்னா பணம் பின்னாடி போனால் அது அவர்களுக்கு தேவனாக மாறுகிறது, அது அவர்களுக்கு விக்கிரமாக ஆகுது, அது அவர்களுக்கு கட்டுப்படுத்துது. அது பின்னாடி போனால் கடைசியாக என்னென்னா மரணம், மரண பயம், கண்ணீர், குறைவு, தாழ்ச்சி, ஏமாற்றம், அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் தான் தேவன் சொல்கிறார், அந்த மாதிரி நீங்கள் தேடாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தையே நீங்கள் தேடுங்கள். ஏனென்றால் அந்த ராஜ்யத்தில் பட்டினி இல்லை, குறைவு இல்லை, தாழ்ச்சி இல்லை, ஏழ்மை இல்லை, கண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? பரிபூர்ணம், ஆசீர்வாதம், நிறைவு. இப்பேற்பட்ட காரியம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கு. ஆகவே தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தேவன் சொல்லுகிறார், தரித்திரரே நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏழையா இருக்கிறது பாக்கியவான்கள் சொல்லலை, தரித்திரரே நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் செல்வ செழிப்பு, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே அந்த ராஜ்யம் என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனால தான் அவர் அப்படி சொல்றார், தரித்திரரே நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. அது ஒரு பின்னணியிலிருந்து தேவன் சொல்லுகிறார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவு, பரிபூர்ணம், ஏராளம், தாராளம், பெருக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ராஜ்யம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஏனென்றால் அந்த ராஜ்யத்தில் குறைவில்லை, அந்த ராஜ்யத்தை நீங்கள் விசுவாசியுங்கள், அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. அப்போ உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். சந்தேகப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, எதை பற்றியும் நாடி தேடி போகக்கூடாது. ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, அவர் அறிந்திருக்கிறார். அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ 9ஆம் வசனம், உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? அடுத்த வசனம் சொல்வது, பொல்லாதவர்களாகி நீங்கள். அப்போ நம்மளே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறோம். நம்முடைய பிள்ளை நல்லா சாப்பிடணும், போஷிக்கணும், அவர்களை எல்லா விதத்திலும் பராமரிக்கணும். பசி எடுக்கிறதுக்கு முன்னாகவே அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் தேவன் சொல்லுவார், பொல்லாதவர்களாகி நீங்களே அதை பண்ணும் பொழுது என் பரமபிதா பண்ண மாட்டாரா? அப்போது நன்மையானவைகள் அங்கிருந்து வருகிறது. அந்த நன்மை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். ஏன்னா நாம் அவருடைய ராஜ்யத்தையே தேடுகிறோம், அந்த செல்வ செழிப்பை எடுத்துக்கொள்ளுகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் கரங்களில் காணிக்கையும் தசமம் எடுத்துக்கொள்வோம். நாம் இதை மனதில் வைத்துக்கொள்வோம். அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால எல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. அவை கரங்களை எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் பணக்குறைவு என்பதே இருக்காது, ஏழ்மை என்பதே இருக்காது, குறைவு என்பதே இருக்காது. உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் என் வாழ்நாள் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் செழிப்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பரிபூர்ணத்தினாலும் நிறைவினாலும் பெருக்கத்தினாலும் நிறைந்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். ஆமென்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை ஆராதனை காலை 8:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் மாலை ஆராதனை நம்முடைய சபையிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேரம் மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை. வெள்ளிக்கிழமைகளிலே மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நடைபெறுகிறது. 2ஆம் சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறும். 3ஆம் சனிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். 4வது சனிக்கிழமை அல்லது கடைசி சனிக்கிழமைகளிலே மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. இந்த எல்லா கூட்டங்களிலும் சபையார் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய சபை போதகர் இந்த வாரத்திலும் ஊழியத்தின் நிமித்தமாக வெளியூர் சென்றிருப்பதால் நம்முடைய இணை போதகரான போதகர் எஸ்ரா அவர்கள் இன்றைய நாளிலே வந்து நம்மத்திலே தேவ செய்தி அளிப்பார்.